கதை என்னாச்சு யாரு கூத்து பார்க்க கூடி இருக்கிறார் அண்ணாச்சி நீங்க என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க பட்டத்தரச்சியில கூத்து பார்க்க அண்ணன் நடமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா நடமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா 100 விலைக்கு போடுகிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி இன்னைக்கு நடக பார்க்க வந்த போறோம் உங்க கோயாமி அருளோடி நீங்க எல்லாருமே தாய் பிள்ளையாக 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். வாடா தம்பி வாடா. டேய் மைக்கு சிப்கார்டு கேக்குதுடா. இன்னொரு வை அங்கே போது பாப்பா பாப்பா எவனே தெரியாத வாங்க காட்டாங்க. சரி நீ பூச்சி மயந்தானடா சரி அதோட தூக்கமே வராது. என்ன குத்துமதிப்பா கேட்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இப்படித்தானே அடிச்சு விடுவேன். அவன் நிற ஓதைய போட்டுட்டு வந்து ஏன் கேட்கிறேன் என்ன தெரியுதா தெரியலேன். சிப்கார்ட்ல ஒரு காலத்துல நம்ம தண்ணி அடிச்சோம்ல எங்க வந்து ஒரு மனுஷனை திருந்த நினைச்சா திருந்தா விடாம செய்யறவன் தமிழை மாதிரி உலகத்துல எவனும் கிடையாது. இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்ல அதுல அடிவட்ட வந்தாண்டா வெண்ணமைய பெரியப்பா மைய குழவி வெதர்ல ஒட்டி முடிச்சு. ஹலோ ஹலோ இந்த வட்டாங்கல்ல ஆடம்பாடு ஆடம்பாடு மின்னல் பாய்ஸ் தானடா நீங்க எவனே தெரியாதாடா. கஸ்தூரியா தொங்காது தர்றான்டா தம்பி. இந்த வெடி யாருப்பா போட்டது? நம்ம தண்ணியை ஊற்றி அமைச்சு விடு. வெடி யாருக்கு போடணும்னா வள்ளி நாரதர் ராஜவாட்டுக்கு போடணும். ஐயனார் குதிரை தூக்கும் போது போடணும். எனக்கு எதுக்கு வெடி போடுறேன்? ஆளை காலி ஒன்றுக்கு காலி இந்த சிவப்பு சட்டக்காரன் காலி பிரயத்தினி புரிமை எக்க வைப்பா. ஏய் அவுட்ரு போதுப்பா. மைஜர் சூப்பர் பொண்ணு இல்லையா இன்னொரு வைப்பு. ஹலோ இன்னும் இங்க நீ மைக் செட்டாலாம் கருதொட்டி ஓட்டுறா. எல்லா பட்டனையும் கொஞ்சம் கொஞ்சம் திருதுறான்டா. இதுல மட்டும் கடுகு முட்டு உழுது முட்டு. ஹலோ ஹலோ மைசெட் என்பது பெருங்கொண்ட ஒரு கலை. நாடகமே மைசெட்டை வச்சுதே நாடகம். நாடகத்தை வச்சு மைசெட் கிடையாதுப்பா. உங்களை வச்சுதே நாங்க கொஞ்சம் காப்பாற்றி விடுறா. ஏ வெடியாப்பா போடுறியா அகராதி போடுற மாதிரி. நான் யூடியூப்ல பல தடவை சொல்லியிருக்கேன் நான் வரும்போது வெடி போடாது ஏன்னு கேளுவேன். அந்த ஒண்ணு சிவாஜி கணேசன் ஐயா எவ்வளவு ஒரு நடிகர் தெரியுமா? தெரியும். பெருங்கொண்ட நடிகர். தில்லான மோகனப்பா படத்துல அவர் வாசிக்கும் போது இந்த வெடி டப்பு டப்புன்னு கேட்கும். கச்சேரியே வேணாம்னு எந்திரிச்சு போவார். அதான் பேசுற வார்த்தை நாடகத்துல புரிய வேண்டும். ஆடம்பாடு கிடையாது. அப்பே போட்டு காட்டிட்டாங்க. ஹலோ எக்கோய் கூப்பிட்டா ஜாமி வருமா? ஐயனார் வருவாரா? துடியா அந்த மக்களை காக்குதான். ஹலோ அது ஒரு காலம். இந்த பட்டத்தரசில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நாளையில கட்டி காத்த என் ஐயனாரு என்ன நினைக்கிறாரு? இந்த பட்டத்தரசி ஐயனாரு இந்த கூட்டத்தில் எந்த குதிரம்பா இன்னைக்கு புடிச்சு வர போற அழுயர விச்சருமா அழுயர விச்சருமா அசையாதிர கீழாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா. நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில உன்னை ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியலடா. கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனமுடா. அண்ணன் வணங்கே பட்டத்தரசி ஐயனர வணங்கி ஐயனர வணங்கி பட்டத்தரசி ஐயனாரு சமைப்பா எந்த குருடா கூட்டத்தில எந்த குருடா எங்க ஐயனாரு வளர்த்த சொந்த குதிரை.
சொன்ன சொல்லும் மாறாது சொல்லும் மாறாது எங்க பட்டதாரி கிளவே வளர்த்த ஐயனாரு இது சொல்வாக்கு தப்பாது கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கூற கலசமே தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டாடா அண்ணே ஐயனாரையும் கருப்பனையும் காணாமுடா அந்த பழச்சி வார எங்க ஆத்தாவுக்கு அழகு உனக்கு காரியத்தா மாறியாத்தா என் தாய மங்கள முத்த மாறிய காணாமுடா ஊட்டி வளர்த்து இந்த பிள்ளைகளை காப்பாத்துன எங்க ஆத்தா ரோதா காரிடா இவ்வளவு நேரம் பிள்ளைய காப்பாத்த பொறுக்க மாட்டேன் கலியரி கம்மாயடா கலியரி கம்மாயா என் கிழமை முடியாண்டிக்கு உடமறந்த வந்து வந்த உள்ளத்தை கரையா பலகரையா என் திருக்கமூர்த்தி ஐயனார் எல்லா கோலாம் கம்மாயா என் நிலவுறத்த ஐயனார் கொஞ்ச நேரம் குதிரைய பிடிச்சு வாப்பா உடகால தப்பானே அவனுக்கு பிறவில உடகால நொட்டியப்பா என் மானாமதுர சோனையா என் தன்னாகுல முடியாண்டிய குட்டி வாப்பா மேலமட கம்மாயா பாடு மேலமட கம்மாயா சுருட்டு வாழ அருகில் பாட்டி முனியே சுருட்டு வாழ அருகி மூடா சாராய குடி போதாரு மேலமட உனக்கு சொந்தம் இல்லப்பா இடமாறி உட்கார்ந்த பாண்டி கருப்பாயூர் சித்திர மாதத்தில என்னோட மானாமதுர வகையில எங்க கிழமைங்க பிரியாடுன நாளையில கட்ட வருந்து கட்டி கருங்கச்ச கொஞ்சமட்டி கட்ட வருந்து கட்டி எங்க கருப்பை கருங்கச்ச கொஞ்சமட்டி மானாமதுர வைகையாத்தில பிரியாடுன நாளையில ஒரு தரித்திருச்சு உள்ள ஒத்தமையா இருக்கு உள்ள ஒத்தமையா இருச்சு நாடு ரெண்டுச்சு எவாமா நாடு ரெண்டுச்சு எவாமா நம்ம அரகத்தை பார்க்க தரையிடமோ நாடு ரெண்டுச்சு எமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே மாமா அந்த தானே தானே துடியான ஜாமி எல்லாரும் ஊதி வாங்கிக்கப்பா சடக்கு
ஆடாட்டு நட்டுக்கிறேன் என் பங்காளிதான். நம்ம யார் ஆடாட்டா அவனை ஆட சொல்லி 100 ரூபா கொடுத்து லேட்டா வந்துட்டேன். ஓம்ட்டாங்கிட்டு என்ன சாமி ஒரு நோட்டா ஒரு சாமி தண்ணியை போட்டுல இதுக்கு தானே பயந்து எனக்கு சாமி அழைக்க. அன்னைக்கெல்லாம் ஒட்டி நிறைய போகல சாமி ஆடிட்டு இங்க வந்து யாரு வேணும்னு பீடி வேணும்னு ஓடிட்டேன். செய்தி வெடிக்க ஆடி வந்துருக்கேன் உங்களை வச்சுக்கிட்டு. காலங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு, காலங்கள் மாறிக்கிருச்சு. சாமியை கும்பிடுற விதமே இப்ப மாறிக்கிருச்சு. அப்புறம் எப்படி சாமி ஊர்ல நின்று நம்ம கை கால் சோத்தை கொடுக்கும்? ஒரு ஆள் ஊர்ல ஆடுனா எல்லாரும் சாமி கும்பிடலாம். வீட்டுக்கு 7 பேர் குதிச்சா எவனை பிடிப்பேன்? ஒரு அகராதி கூதிக்கு ஆடுறாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எப்போ குறப்பா தம்பி இன்னர் வை, தம்பி இன்னர் வை, நல்லா இருப்ப. இன்னர் ஏத்து, வெட்டி மிருகத்துல ஏத்துப்பா. மை செட்டு சூப்பர்னே, ஆப்ரேட் பண்ணிட்டு நல்லா பண்ற தம்பி. ஓனருக்கு வாழ்த்துக்கள், உனக்கு வாழ்த்துக்கள். மை செட்டு போடுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எங்களை கொஞ்சம் கவனிடா. மை செட்டு பயில கிடந்தா அமர்த்திட்டேன் பாரு, கூட்ட சொன்னேன் குறைச்சிட்டேன். ஹலோ ஹலோ, இடியப்பம் கிடையாது, பருத்தி பால். இந்த கிளம்பிட்டாங்கல்ல, என்னைக்கு நீர்மாலைக்கு வர போறாங்களோ. என் தம்பியே, எங்க அண்ணன் கூட பரவாயில்ல, என் தம்பியை ஊரா இவங்களுக்காக நாடகத்தில் நான் முண்ட மாத்தே வரல. எல்லா வேஷம் போட்டு அதையும் போட்டு வந்தா கூட்டம் ஏறிடும். நமக்கு ஏறாது, லேடிஸ் வந்தா ஏறிடுவாங்க. இந்த பல் போலாம் உடச்சி எறிஞ்சிருவாங்க. தம்பி தம்பி சார் போச்சு முதல் இருந்த மாதிரி வை. ஹலோ ஹலோ ஹலோ, சார்புடா. சார்புனா நைஸா அரைக்கணும். வர வர ரைஸ் மில் மாதிரி ஆயிட்டேன். பேர் அன்பு கொண்ட என் அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கச்சியிலே, மொத்தத்துல அத்தனை சொந்தங்களுக்கும் கள்ளிச்சேரி MKRின் பணிவான விரைவார். என் பாலா கறிக்கடையில வேலை பார்த்திருக்கேன். அந்த ஆடு கத்துற மாதிரி கத்துறான் பாரு, செவரொட்டிக்கு. அதுதான் பாப்பா, குறைச்சாருக்கு அடைச்சிட்டு வா. தண்ணி கேனு கொண்டு வந்தா என்ன நிறவத்துக்கா கொண்டு வந்த முண்டை. பாப்பா வந்தாமடி கருப்புதான் ஓத்தா. அப்ப இந்தி கருப்பு யாராச்சே. அப்ப நீ எவ்வளவு தூரத்துல போதையா இருக்குன்னு நான் இருக்கேன். நரஸ் கொஞ்சம் வெதர் கத்து விடுங்க. 12ஆம் படி கருப்பை கூப்பிடுவான். இப்ப கூப்பிட்டது வந்து 20ஆம் படி கருப்பை தானே கூப்பிடுவேன். நான் லூஸ் ஆயிடும். நாடகம் மல்லிதம்ம நாடகம். உண்மையிலே இந்த பட்டத்தரசி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கோ, கைதட்டு கொடுங்க. உண்மையிலே இந்த இடத்தை இப்படி பொட்டல்ல போட்டது நல்லது. ஏன்னா வெளியே தடவை போய்க்கிடுவாங்க. தம்பி எது கருத்தாலும் சொல்லிக்க கூடாது, நகைச்சுவே கிடையாது. அண்ணன் கருத்து சொல்றீங்க, பொண்டாட்டிட்டு போய் கிரிச்சு வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்க இங்க வந்து கிரிச்சு மயிறு. இது பூராமே நாடக நடிகர்களுக்காக அன்புக்காக கூடின கூட்டம். நம்ம கைதுட்டோம். இந்த கூட்டத்தை ஒரு மாநாட்டுக்கு சேர்க்கணும்னா 1 கோடி ரூபாய் செலவு வரணும். ஆனா நீங்க எல்லாரும் 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கீங்க. அப்போ நல்லா இருக்கு. சரி, இதுல தண்ணியை அடிக்காம வந்தாலும் கை தூக்கு. ஏன்னா தெரிஞ்சு போகும்னு அவன் தான் முந்தி தூக்குவேன். அன்னை கூப்பிட்டு வச்சு மிஷினை வச்சா செக் பண்ண போறேன். ஏன் தம்பிய மாதிரி கிருஷி கட்டவங்க உலகத்துல கிடையாது. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல மோசமான மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம் தான். என்ன மோசமான மாவட்டம்? நம்மள்டே தண்ணி வாங்கி குடிச்சு நம்மளுக்கே கழுத்துல கத்திய வைப்பாங்க. இன்னொரு கட்டியை வாங்கி தெரியா உன்னை குத்தவானாங்க. ஆனா வீரத்துக்கு பேர் போன மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம் என்பது. ஆனா இப்ப சிவகங்கை மாவட்ட ஆளுக கூட என் தம்பி எல்லாம் என்னை அடையாளம் தெரியல. அவங்க பூரா மசுறு வெட்டு பூரா இந்திக்காரை மாதிரி இருக்காங்க. வரைஞ்சுவாது அந்த மஞ்சள் பணியை எந்திரிக்க சொல்றான். உண்மையிலே பானிபூரி வருவனோடா இந்த டொங்காசுக்கு தெரியாம பொம்பளை அடைக்கல, அதே அண்ணத்திரையாம் பாரு. அதே மாதிரி ஆம்பளையாளுக்கு ஒண்ணு சொல்றேன், பெண்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. தாய்மார்களே, உங்க சப்செட்டுக்கே நாங்க வரல. ஒரு காலத்துல ஓட்டு கம்பெனில போய் கல்லு தூக்கும் போது நல்லா இருந்திய. இப்ப நல்லா இருக்கியானே? ஏன் அதுக்குதான் வா ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா ஓடக்கூடாது, மோந்து வாத்துக்கிறோம். எங்க அண்ணே பாசக்கார அண்ணே. ஒரு காலத்துல இங்கிட்டு வரும்போதெல்லாம் டீ வாங்கி தருவேன். அவ்வளவு
நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம தாத்தா அவ்வளோ சீக்கிரம் சாவாருன்னு எழுதும். எதுக்கு வந்த அம்பளிப்பு கொடுத்துற நல்லது, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியுமா? பார்த்து செய். பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்க. முதல் சின்ன வண்டி வச்சிருந்தேன், பெரிய வண்டி. என் டிரைவர் வேற கருது வண்டி ஓட்டுறேன். மை காட். அஞ்சூர் நாடு ஏனாதி கொம்பன் NK சாமி ஆட்டோ சார்பாக 501 பட்டத்தரசி. ஓகே, எங்க அண்ணன் வந்துச்சுவார். மொய் 501. கேதம் கேட்க வர்றேன். இந்த மாலைக்கு தான் அந்த ஆட்டம் போட்டியா? சொந்த பங்காளி தான் எனக்கு. தயவு செய்து யாரும் மேடையில் ஏற வேணாம், சாதியோ கட்சியை சார்ந்து அம்பளிப்பு கொடுக்க வேணாம். விழா கமிட்டி அனுமதி பற்றி இறங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரகிறேன். எல்லாருமே எனக்கு ஏதாவது செய்ய நினைப்பீங்க. அதனால உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். அந்த ஊருக்கு தான் தெரியும், அந்த விழா கமிட்டிக்கு தான் தெரியும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. நீங்கள் எல்லாருமே நான் சொன்னால் கேட்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்பு இருந்தால் போதும். எல்லாரும் என்னங்கன்னா யாரையும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு எல்லாரும் சொந்தக்காரங்களே. நன்றி பங்காளி. பார்த்தீங்களா, காசு கொடுக்குற உங்களுக்கே மைக் இல்லை வருங்க. அந்த இளைஞர் அனைவரும் சங்கப்புலர்களுக்கு சாமி கொடுக்க போனோம். கூப்பிட்டாங்க, வாங்க. பட்டத்தரசி இளைஞர் அனைவரும். தம்பி என்ன சொன்னாங்க? சொந்த கட்டிச்சா? பட்டத்தரசி இளைஞர் அனைவரும் சங்க பிள்ளையார் கோயிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாமியும் கூட நேரம் ஆகிவிட்டதால் அவ்வளவு. நீ போய் உன் டியூட்டியை பாரு. என்னுடைய தாய் கிராமம், நான் ஓடி விளையாண்டு என்னை தூக்கி வளர்த்த கிராமம். பிள்ளத்தி விழாக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக எனக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். என்னுடைய கிராமத்திலிருந்து வருகின்ற அத்தனை உறவுக்கும் நன்றி நன்றி. என்னடா கண்ணாடி போட்டிருக்கேன்? ஓட்ட கண்ணாடி கிடையாது, 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில். வாங்க போய். வேற என்ன விழா கமிட்டி பங்காளி இங்கே வாங்க. இந்த கோயிலுக்கு பூரா மாலையை போட்டுருவான். பொன்னாட சொன்னீங்க, போட்டுருவான். காவல்துறை காசு அங்கனே வாங்கி கொடு. இந்தாப்போ இதை தண்ணி தெளிச்சு வை. காலையில் 60 ரூபாய்க்கு வச்சு பிஸ்னஸ் சொல்லாதடா. JS தனசீலன் ஆட்டோ கேசவன் ஆட்டோ சார்பாக 201. வாங்க, நடிகர்களுக்கு காவல்துறைக்கு எல்லாத்துக்கும் போட்டுருங்க. MKR அன்பாளையத்துக்காக திருப்பதி பயலுகடா நவாத்தாவு 101. நவாத்தாவை அடைக்கலானே உட்கார்ந்துருக்காங்க. வந்திருக்கும் நாடக நடிகரை வரவேற்கும் விதமாக இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் சார்பாக மூர்த்தி நைனார் ஏந்தல் என்ற பட்டத்தரசி. ஆனா மக்களுக்கு பட்டத்தரசி சொன்னா தானே தெரியும். விசில் அடிக்கவே கூடாது, ஊருக்கு அடிக்க கூடாது, முனி ஓட்டம். வா, விசில் அடிக்காத சொல்றா, கேள்றா. அடிக்கூடாதா, கண்டங்கரு வரும்டா. ஏய் உட்காந்துட்டான்டா, கலக்க பயங்கரமா இருக்கானடா. மடு அல்லுதாடா. பேரு இத்தண்டி லிஸ்ட் போட்டா நான் என்னைக்கு படிக்க? என்னப்பா தாசில்தார்ல மனு கொடுக்குற மாதிரி. மொத்தத்துல அத்தனை உறவுக்கு நன்றி. ஊர் அம்பலாறு. அப்புறம் யாருப்பு? ஊர் தலைவர் ஊர் அம்பலாறு. வாங்க பெரியப்பு. பழைய சீமக்கருவ அடிப்பு. ஏய் சீமக்கருவ சத்தம் கிடைச்சுன்னா கிளைய கொண்டுருவாங்கப்பா. சடன்ட்டு சென்னை ஆக்கிடுவாங்க. அல்லையா அடிப்பு தான் நல்லா இருக்கும். ஒரு ரூம் போட்டு ரைடு ஓவர். உனக்கு அருமையானது. மைதா 2 கிலோ, தேங்காய் 2, பப்ஸு 1, 5 தேங்காய். என்னடா அது இங்கிட்டு இருக்கா? அதான் MKR அன்பாளையத்துக்காக செயலாளர் ஆர் வேலுமுருகன் ரவி ஹோட்டல். அன்பா அன்பா ரவி ஹோட்டல். வணக்கம் நண்பா.
201. நன்றி. வாங்க அப்போ அவங்களுக்கு போடுங்க. ஊர் அம்பலாரர் ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைதட்டுங்க. இப்ப தட்டலாம், விசில் அடிக்காம. அப்போ உங்களாலதான் இந்த கிராமம் நல்லா இருக்கு. இளைஞர்கள்லாம் உங்க வழியில வந்து நல்லது செய்யணும். ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம நாங்க கூட கிடையாது. இந்த துண்டை கட்டி குளிக்காதிய, தெரியும் நைஸா இருக்குல்ல. இந்த அன்னை போட்டாரு, நானும் வரேன். எடுக்கிறான்னு பாக்குறேன். இந்த புட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்க என்னண்ணே? இந்தா ஆஹா, பெரிய சைனாக்காரன். என்னண்ணே பண்ற? எடுக்குதா இல்லையாரா? யாராவது எடுங்கப்பா, என் தம்பி யாராவது எடுங்கப்பா. இப்படியே 3 மணி வரைக்கும் ஒரு செலை வச்சு விட்டுறேன். மதிப்புக்குரிய சிப்காட் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. வேற யாரும் வரணும்? என்ன ரைடு ஓவர், அப்புறம் வந்து வாங்க. ரைடு ஓவர் 175 தான். ரம்முதான் இருக்கு. இது ஏதாவது அடிங்கடா, சமாளிக்க தெரியாம தானே இருக்கு. கவுன்சிலர் பேர் இந்துமதி திருமுருகன் அவர்கள் 2வது வார்டு கவுன்சிலர் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு வாங்கப்போ. கொட்டக மைசன் உறவுகள் மேடைக்கு வாங்க. இங்க போட்டிருக்கா அவன் ஒளி அமைப்பு ராஜேஸ்வரி சவுண்ட் சர்வீஸ் மானாமதுரை உரிமை பி மாணிக்க அண்ணே. கொட்டை அமைப்பு முருகன் கல்குறிச்சி. இப்ப தாப்பா கரண்டே வந்திருக்கு. எதை? ஆமா, குழந்தாப்புல இருக்கு நாடகம். 3:30 ஒரு உள்ள இருக்காது. நாங்க கிளம்பிடுவோம். மயிர்மேனே பெரிய தானே இளையராசா. எதுவுமே நீங்களே எல்லாமே சொல்லிக்கிட்டா நீ நடிக்க வேண்டியதானே. நான் கூட விறகு வெட்ட போறேன். கடுப்புறாங்க. இப்போ என்ன வேலை அப்படிங்க? கவுன்சிலர் எங்க அண்ணே. எப்பாய் நீ போட்டோ எடுத்து குழந்தது போத, நீ எடுக்கிறதுக்குள்ள பிள்ளை தூக்கிட்டு வந்துருவா. வளவா போட்டவன் போல எனி டைம் குடிப்பிடியா நக்கல் போ. இது ஓட்டியா இவர் எடுத்து நீ பிரேம் போட. போட்டோ ஒன்னே தானே எடுத்தேன். அன்னைக்கு ஒரு ஆள் விட்டேன். 5 நிமிஷமா நில்லுங்கடான்னு கடைசி 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஏன் முகமாவே தெரியுது. அது வேற ஆளும் கிடையாது, நீரே. இபி வைரமன் எந்த போச்சு மரத்தில் கண்டாலும் உடனே இங்கே சப்பள தரும்படி கேட்டுக்கொடு. மைசெட்டு காத்தாடி ஓரளவுக்கு வந்துட்டியாரா? நான் வெந்து சாகணும், நீ ஏசியில் உட்காந்துருக்க. அண்ணே இல்லையாப்பா, காத்தாடி எடுத்துக்க முடியுமா? இப்பி இந்த வந்துட்டார்ல கேமரா வேல்ராஜ். அட நொப்பம் உண்ட. ஏப்பா அந்த கேமராமேன் நிர்வகிச்சது விழா கமிட்டியாடா? இந்த கேமரா கவட்டுக்குள்ள எடுப்பு யாருக்கு? ஆமா, நாங்க நாடகக்காரங்க. நாங்க இந்த செம்மண்ணு வெட்ட வந்தாங்க. நாடகம் நடிகுது எங்க அண்ணே. உன்னைய பார்த்தா ஊருகா மாசம் நம்ம நாடகமே போனேன். நம்மளுக்கு மதிப்புக்குரிய காவல்துறை ஐயா, தயவு செய்து வாங்கயா. நல்லா இருப்பிய. ஒரு 3 பேர்த்த சுட வேண்டி இருக்கியா? என்னைய சுடுங்கயா. அதான் பெரிய எம்கேஆர், நான் சின்ன எம்கேஆர்.
அப்படி சொல்லு அக்கா மக்கா இதெல்லாம் கேட்டுக்கிறோம். என்ன போற காலத்துல ஊத்தாத்தே நாட ஆட முடியும், இல்லைன்னா மேடையை சாச்சு விட்டு போயிடுவாங்க. ஆறுமணியத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் MKR ஆறுமணிய சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தை கௌரவப்படுத்துறார். கை தட்டலாம். நன்றி. அடுத்த வருஷம் எலெக்ஷன் நிற்க மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துறார். பலவாத்தியசு கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார். தாளம் கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட கோயில் பூஜாரி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார். இந்த ஐயனார் கோயில் தானே நீ பூஜாரி? இங்கே பொம்முடன் நடிக்கும் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எந்திரியில் என்ன ஈமா அடங்காதுல. தெரிகிறேன் பாசு காலை பலாரை மட்டும் எடு. அது சொல்லுவாரு எங்கேயோ ஓடுதான். காவல்துறை வேற, கிராம நிர்வாக அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா கிடையாது, கிராம தலைவர் பட்டத்தரிசி பூமண்ணா பஞ்சாவரணா இங்க வந்துட்டாங்கல்ல, தங்க வந்துட்டாங்கல்ல. நல்லா இருக்கு. பிளிப்கார்ட்ல போய் எஸ்ஐஆரு இப்போ வந்து போட்டோம்னா நிறைய ஃபைன் போடலாம். நிறைய பேர்த்து லைசன்ஸ் இல்லை எனக்கு தெரியும். ஒரு மாதிரி பின்னாடி ஓட்டேன், கணேஷ் பல ஓட்டுறேன், அவன் பேர் வந்து ஹரி. ஆமா, நவாத்தாவு அந்த பள்ளத்துக்குள்ள சரக்கு ஓட்டுறாங்க. ஐயா பாலியல் வன்கொடுமை போடலாமா? அரே ஐயோ எந்த ஊருப்பா நீ? பிறக்கிற பிள்ளைக்கு பெரியாஸ்பத்திரி போய் சேனை வை, குழு குழுன்னு இருக்கான். ஐயா விடுவேன், போதும் போய் கழுவிட்டு வா போட்டாவ. ஆமா ஐயன் நாட்டு அதிபர் நான் ட்ரம்ப்பு. ஆமா சரி வீடியோ ஆஃப் பண்ணு. பாத்ததுல நீ ஒண்ணுக்கு இருக்கும் போது ஒன்னே எடுத்துறாத. ஒரு வீட்டுல கருங்குளத்து முனி அடிச்சிடும். பொன்னாடிய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய கேமராங்க ஆளே கிடைக்கலையாடா. இந்த அவளை அந்த குறைய குடிச்சிட்டு படுப்பு. நான் வளர்த்த சீமை. பொன்னாடிய போத்தி கௌரவப்படுத்திய அன்பான கிராமம். 21 வருஷத்திலே நான் முதலா இன்னைக்கு தானே வந்திருக்கேன். பக்கத்தில் வந்திருக்கேன், நவாத்தாவுக்கு உடவளத்துக்கு வந்திருக்கேன். இந்த முதல் தடவை வந்திருக்கேன். பட்டத்தரசி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் குறிப்பாக இந்த பொன்னாடையை நான் ஒருவன் வாங்கினது காரணமே என்னுடைய உறவுகளுக்காக நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வளவு உங்க எல்லாத்துக்கும் சார்பாக பொன்னாடை எல்லா கிராமத்திலையும் பொன்னாடை ஓடிய 4 வயசானவர்களுக்கு இந்த துண்டு உதவும். ஆனால் துண்டுகளை கனமாக எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கட்டி குளிச்சா இப்ப சில பேர் அறிவு இல்லாம ஊர் தண்ணி தொட்டில போய் குளிக்கிறேன், உள்ள பார்த்தா கட்லா மீன் தூண்டி மாதிரி இருக்கு. வெரி டேஞ்சர். ஏன்னா பொண்ணு ஒரு சில நடமாடுற இடம். அந்த மாதிரி இன்னும் யாராவது குளிச்சீங்கன்னா கவட்டாப்புளியில் அடிக்க சொல்லிடுறேன், தேன்றாட்டை கலைச்சி விடுறதுக்கு. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. திறமையான நடிகர்களை நான் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அண்ணே புதுக்கோட்டை ரத்தனப்பா அண்ணன்னா ஒரு நம்பர் 1 ஆறுமணிய சக்கரவர்த்தி. எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வரலாம் ஆறுமணிய சக்கரவர்த்திக்கு. எத்தனை பேர் வந்தாலும் எங்க அண்ணன் ரத்தனப்பாவை யூடியூப்ல பார்த்து பழகாம வர முடியாது. அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். நம்ம மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் டிவி சேஞ்சு தப்பா, அவர் தான் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர். அவருடைய மாணவன் தான் என் தம்பி தோப்பூர் மருது. அதே மாதிரி எங்க அண்ணன் பலவாத்தியத்துல அவர் சந்திக்காத சாம்பவான் கிடையாது. எங்க அண்ணன் மூர்த்தி எனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி, ஒரு 13 கோயிலை
பகல்ல போய் பூஜை செஞ்சு வர்ற மக்களுக்கு அன்பு குறையாம விபூதி அள்ளி கொடுத்து நாடக கலைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்க அண்ணன் சண்முக அண்ணன். கைதட்டு கொடுங்க போய். இவங்கெல்லாம் இந்த நாடக உலகத்துக்கு கிடைக்காத பொக்கிஷங்கள். நான் பெரியாலே அல்ல, ஒரு மரம் தோப்பாகாது. இந்த 4 பேரை எடுத்து வச்சு ஒரு 2 வாட்டோ 3 வாட்டோ எங்க அண்ணன் ரத்தனப்பா பாடலைன்னா சினிமா சூப்பர் ஸ்டார் கூட பப்புன்னு போட்டா கூட வெளியே வர முடியாது. நீ இல்லைன்னா அதான நீங்க தான் பெரியா. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம பதட்டத்துல வந்திருப்பீங்க. இருக்கு அதே பதட்டம் தான் எனக்கு இருக்கு. அதே மாதிரி என் தம்பி எங்க அண்ணன் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் இருக்கு. பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே சில ஊர்ல போயிடுறிய, அது மன வருத்தமா இருக்கு. இன்னும் வருங்காலத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் 2027 நாடகம் பேசும்போதே 3.5 லட்சம் 4 லட்சம் நாடகம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 12:30 மேல உங்க எல்லாத்தையும் வெளியேறிட்டு கிளீன் பண்ண சொல்லிடுவேன். 2வது நான் ஒரு 500 பேர்த்த தலைக்கு ஒரு கோட்ரு பிரியாணி ஆரஸ்வதி காட்டுல படுக்க போட்டிருப்பேன். ஏன் திருப்பி அவங்கள வந்து பூலதன்ன கண்ணோட உட்கார வைப்பேன். அதுல நிறைய இருந்தா பின்னாடி வந்து கம்பு குடத்துல குத்தி அப்படியே சாஞ்ச மணிக்கு கண்ணுல 2 கம்பு. உலகம் அப்படி ஆகி போச்சு. ஆனா அண்ணே ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கும் போது நம்ம அத்தனை நடிகரும் நாடக உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கோம் பண்ணே. ஆமா ஒரு டீ விழா கமிட்டி ஒரு டீ இருக்குமா எதுக்கு? ஆனா நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு நட்டம் தான் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இதுல கோடீஸ்வரன் ஆக போறது யாருன்னா டீ கடைக்காரகதே. கூட்டத்தை பார்க்க பார்க்க கம்மா தண்ணியை இறாமரம் போட்டு இறைச்சிருவேன். நீ வாழணும், நாங்க மானாமதை பறி திங்கணும். அப்ப 2 லிட்டர் தான் அந்த அக்கா சொன்னுச்சு. வாரு அந்த ஒரு மரத்துக்கிட்ட இருக்கு பாரு அந்த கரை, இன்னும் கலந்துருப்பாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 70 லிட்டர் தண்ணி. அதையும் நம்ம ஆளுங்க போதையில குடிச்சுட்டு ஏக்கா ஏலக்காய் சேர்த்துக்கலான்ட்டுவேன். இந்த உலகத்திலே எல்லாரும் வாழணும், தாழ்ந்து வாழணும். இங்க இருக்கின்ற உறவுகள்லாம் நாடகம் பார்க்க ஏன் வர்றாங்க? நாடக கலையை வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்க வந்தான் உலகத்திலே வீர தமிழர்கள். என் தமிழன் இன்னைக்கு அரசியலா இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் எல்லா பேத்தையும் உயர்த்தி விட்டவர்கள் இந்த பாமர மக்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. கைதட்டலாம். பூரா தமிழ்நாடா இல்ல இந்தியா இந்த அதிர்ஷ்டம் பாரு, அதே மரியாதை ஒண்ணுக்கு இருக்க போறவங்களா என்னாச்சு? அதுக்கு தேவை சட்டி போடக்கூடாது, அழுத்தம். பேம்பஸ் மாட்டு. இப்பதானப்பா பேம்பஸ் 60 வயசு ஆளுக்கும் பேம்பஸ் மாட்டினேன். 25 வயசு பையன் அன்னைக்கு பாக்குறேன் மெட்ராஸ் போகும்போது புறத்துல பேம்பஸ் மாட்டி கிடக்குறேன். என்னடா பீர் சாப்பிட்டேன், அடிக்கடி ஒண்ணுக்கு வர்றோம் பேம்பஸ். அந்த காலத்துல ஏறு பேம்பஸ் எங்க ஐயாவுக்கெல்லாம் பேம்பஸ் கிடையாது, கோமணம் தான். கோமணத்தை அவுத்தாருன்னா எங்க அப்பத்தா செத்துச்சு கண்டாலி முறை. அந்த பாவனை சும்மா விடாதா போய் எங்க அப்பத்தா போய் மடையில போய் ஐயரம் அப்படி பாவாடைய சொருகிக்கிட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி எங்க ஐயா அரிச்சுக்கிட்டு இருப்பாரு. குறவை வந்துடும் ஓடிடும்ல. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. மீன் அடிக்கும் போதேவா ஏன் அப்ப பார்த்தா பிள்ளைக்கு பஞ்சம் கிடையாது. பெரியார் பத்திரி இடிச்சிருவாங்க. இங்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில ஒரு குழந்தை சத்தம் கேட்கும், வாண்டு திரும்பி பார்த்தா இங்கிட்டு 2 பேர் தூக்கிட்டு ஓடுவாங்க. என்ன அப்படின்னு பூரா ஊரே சென்னையா. அப்ப பிட்டு படம்லாம் இல்ல. பிட்டு படம் கிழமைங்களுக்கு எதுனா கெடா தபா விடுவாங்க. அதை பார்த்தவனே இங்க வந்து தவிடுவாங்க. கடா கடா. எங்க ஐயா ஒரு வேலை பார்த்து விட்டாரு. என்னது? அப்ப கிடமாடு எங்க வீட்டுல நிறைய இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நான் பள்ளிக்கூடம் மேலப்படாதுல படிச்சுட்டு வரும்போது எங்க ஐயா சொன்னாரு, ராதா இந்த கெடேரி ஒரு மாதிரியா ஈத்தடிக்கிறான்ட. நான் சொல்லி அப்ப சூத்தடிட்டேன், சூத்த முடியான்னு. அப்ப ஐயாட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, நான் கிடேரிய மூக்கணக்கார பிடிச்சுக்கிறேன், நம்ம காரிக்காலைய தவ விடுவோம்ப்பா. ஐயா எதுலாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப சொன்னாரு, உள்ள ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ஓசு வரும், அதை பிடிச்சி இந்த நட்டுக்குள்ள விடுறான்ட. எனக்கு தெரியாது, நான் சின்ன பேபி. ஆமா, மாடு வெரி நீக்குறோ, அது ஸ்ட்ராங்கு. ஆமா, கண்டாலே மாடு குளம் தள்ளிடும், நல்லா போடும் டொகாஸ்டானா. மாடு மங்குன்னு தவிச்சு நான் முனிய பிடிச்சுட்டேன். அத்தாடி ரைஸ் மில் கரண்ட் கூட அப்படி அடிச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் சோறு சாப்பிடும் போது கவிச்சு அடிச்சு. யானை கதை சொல்ல முடியாது, ஏன்னா
இல்லைண்ணா, எலி செஞ்சதுல யானை கன்சீவ் ஆகி பலா போட்டு ஆந்திரா போயிடுச்சு பொத்து. எந்த கதை சொன்னா ஆன கதைன்றேன். சாமி பாடு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறம்பா. அவர்தான் அப்துல் கலாம். சோமனாவர கண்ணா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாதமிகு நம்மளா எதன்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்புகழ் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கொலையாக்க போறாங்க. பள்ளி சொல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இறந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. மாலைகள் போட வேணாம் உங்க அன்பு போதும் ஐயா. தம்பிகளா தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வத்தோட அப்துல் கலாம். வானத்தில கரையேறினார் தமிழக மண் மீது போதுவேனார். வானத்திலே சிறகடித்தார் தமிழக மண் மீது புகழ் சேர்த்தார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கார் கீழப்படார் விக்கி அவர் படுத்திருக்கார். அந்த பேய்க்கிறோம்பா அவர்தான் அப்துல் கலாம். ஒரே ஒரு விஷயம், ராமநாட்டுல தானே அப்துல் கலாம் பிறந்தாரு. நம்ம எல்லாருமே ராமநாடு மாவட்டம் தெரியுமா? கை தட்டலாம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். இடையில பிரித்ததுதான் சிவகங்கை மாவட்டம். தம்பி நான் சின்ன வயசுல ராமநாத மாவட்டம் கேள்றா பெரியாள்கிட்ட. இந்த சிவகங்கை மாவட்டம் மானாமரம் எந்த மாவட்டம் போய் ஆரம்பத்துல இந்த அண்ணன் சொல்லேன் தீக்கரை நவத்தாவு ராமநாத மாவட்டம் தானே. இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு போ. ராமநாத மாவட்டம் அன்னைக்கு மஞ்சள் கலர்ல லெட்டர் வரும்ல. யாரப்பா? நான் அந்த சடங்குக்கா வந்திருக்கேன். பிரபா வரல கனிச்சாமி வரலன்ட்டு நோட்டீஸை படிப்போம். என்ன காலத்திலும் புனராகக்கூடிய மதிமரியாதைக்குரிய சார் போவீங்க ப்ரோ. அது ரெண்டு நான் சொல்றதுனால அதை கண்டுபிடிக்கிறேன் பாரு. அது ரெண்டு தானே எனக்கே தெரியும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மூர்த்தி நயினார் ஏந்தல் என்ற பட்டத்தரிசி கிராமத்திலே அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற யாரானே தம்பி தொங்காசு முண்டை வாரத்து கவனிதா. சரி, ஆதி குருந்துடைய ஐயனார் திருக்கோவில் 3ஆம் ஆண்டு பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு அத்தனை பெரியவர்கள் முன்னிலும் காவல்துறை அதிகாரி அன்போடு இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஐயனாரை வணங்கி இந்நாடகத்தை நடத்தினாலும் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். அவமானப்பட்டான்டா. உறிஞ்சு விட்டே முண்டமா நிக்கிறேன்.
இது நாடகமா பிட்டு படமாடா ஏன்னா உறிஞ்சு விட்டாங்கண்ணே நீ பார்க்கல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல சேட்ட சொல்லு விளங்கா புயலெல்லாம் கையில நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் எங்களுடைய பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் மேலப்பட்டை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேலன் வியாதன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. ஒரு வீர தமிழச்சி என் தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது ஒரு வாத்தியார் பெருந்தகை தென்னிந்திய திரைப்படத் துறையிலையும் பொறுப்பேற்று பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாய்ஸ் கம்பெனி நாடக உலகத்திலே டிக்கெட் போட்டு நாடகம் ஆடின ஒரு கலைஞன் எங்க அண்ணன் தான். அப்படி இருந்த ஒரு ஜாம்பவா MK ரத்னப்பா அண்ணன் இன்னையில இருந்து மூத்த MKR உனக்கு பேர் வைக்கிறேன் தம்பி. எங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி MKR அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாய் அதற்காக திட உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாய் அதற்காக திட உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறவாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறவாழ வடக்கு குடமுடைய விவசாயி 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 என்னவளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏற்க வேண்டும் வெளிநாட்டில் என்னவளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏற்க வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு மச்சான் விழாக்குளம் M ராமச்சந்திரன் நினைவாக ஐயனார் செவன்ஸ் கபாடி குழு சார்பாக ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. அதனைத் தொடர்ந்து விழாக்குளம் விக்கி என்கின்ற பாலு தம்பி நினைவாக என் அன்பு தம்பி லட்சக்கணக்கான மக்களை உறவாக சம்பாதித்தவன் விழாக்குளம் விக்கி என்கின்ற பாலு தம்பி நினைவாக அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்த என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்கள் கோடான கூடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துமா கோடையடி குமரன் என் அன்பு தம்பி மிருதங்க வாசிக்கக்கூடிய இந்த தம்பி கருவில் இருக்கும் போதே தெரியுமா அவங்க ஐயாவும் இவன் ஞானமான கலைஞனா வருவான் என்று. அதுக்காகத்தான் நீ வாசித்து பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவிலே பெரிய விருதுகள்லாம் வாங்கி வருவாய். வீடு கூற விடுறா அதை வைக்க முடியாதுடா. இந்த விருதுக்கெல்லாம் பெரிதாக உனக்கு வைக்கிறண்டா பேருன்னு வச்சாருவாரு. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
எங்கே கரகோஷங்கள் எங்கே? அதோட தாயமங்கல சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மறக்க முடியாத கிராமம் நவாத்தாவு. நான் கலிசேரியில் இருக்கின்ற பொழுது நவாத்தாவு கிராமத்திலே அத்தனை உறவுகள் வீட்டிலையும் சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு பசியை போக்கிய கிராமம் மறக்க முடியாது நவாத்தாவு. என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. எம்எஸ் சிவா அஜித் சென்ட்ரிங் குரூப் நவாத்தாவு உறவுகள் சார்பாக ரூபாய் 201 நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. மருது அவன் இப்ப அடிக்கிறான்னா இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்கிட்ட சொல்லுவேன், நட்டுன்னு தட்டிட்டு குழந்தைய வீடியோ கால் இருக்குனே போதுமனே. வாழ்த்துக்கள். உனக்கு ரெட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை இவரை போட்டு அடிச்சிரு. கல்யாணத்துக்கு நாட்டுக்கோழி அடிச்சிருந்தேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஒரு ஆசிரியர் பிறந்த கை. மூற்றவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள். என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் மூர்த்தி அவர்கள். ஆல்ரவுண்டர் அடிப்பார். கைதட்டு கொடுக்கலாம். அவர் பெரிய ஆளு, ஒரு திறமையான ஆளுங்க. அந்த யூடியூப்ல பார்த்துட்டு எல்லா கிராமமும் ஒரே நடிகனுக்கு பக்கமேல கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். ஆனால் இளைஞர்கள் திறமையை வைத்து எங்கேயும் பிழைத்துக் கொள்வார்கள். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், இன்னைக்கு இந்த பட்டத்தரசி கிராமத்தார்கள் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பம் ஒரு 15 நாளைக்கு பட்டத்தரசி ஊரை சொல்லி சொல்லி சாப்பிடுங்க ஐயா. நீங்க தான் கருணை. சிறந்த முறையிலே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர். இங்கிட்டு வாங்க. போ ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிட்டு வா. ஏன்னா என் நண்பன் நண்பா நல்லா இருக்கு நண்பா. சண்முகம் தாள கலைஞருக்கு கைதட்டு கொடுக்கலாம். நான் ஒரு பாட்டு பாடுவேன். சரி பாடுவேன். நக்கல் இதெல்லாம் பண்ண இல்லை பாடுனா. ஏன்னா நாளைக்கு அப்புறம் மானாமர சிப்காட்டில் உளுந்த வடை இல்லாமல் உன்னை தெருவில் விட்டு போயிட்டே இருக்கேன். கவனம். உளுந்த வடை, சட்னி, கார சட்னி, தித்திலிப்பு, லூங்கு, கொஞ்சம் லூங்கு உனக்கு தெரியாது. இங்கே கிடைக்காது, ஏசி வீட்டில் கிடைக்கும். அடிமஞ்சனத்தி இருடா அடிக்க தெரியாமனா. ஏய் டிஆர் மகாலிங்கத்துக்கு தாளம் போட்டவர். அவர் அன்னைக்கு வண்டியில விழுந்துட்டார். அடிமஞ்சனத்தி தீ குளத்தி கருவ காட்டு செடி. வா முடிவுக்கு வா. தாலியா சுகமா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து உன்னை கந்து கந்து ஆக்கி விட்டுறேன். போடுப்பா. சரி பாடுப்பா. வந்துட்டியா? நெருங்கி வாடா. ஆளு இருக்கு. கதவை சாத்திடி. பாட்டுத்தே
அப்படித்தான் மங்காளி. பாட்டு எப்படிதான்? கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா பூத்துருக்கு படிக்க போகலாம் விமானத்துல பெட்டுலமோ. நீ போய் தனியா போடுங்க. நகைச்சுவைக்காக செய்தோம் ஞானமான தாள கலைஞர் என் நண்பன் சண்முகம். வாழ்த்துக்கள் நண்பா. கும்மி கொட்டுறது எப்படின்னே இப்ப பொம்பளையாளுக்கும் தெரியல, ஆம்பளைகளுக்கும் தெரியல. தானே 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 இதானே. இப்போ வரும்போது அங்கே பார்த்தேன் பொம்பளைய கும்மி கட்ட ஆத்தாடி என் கண்ணு வட்டுறோம். இப்படி எந்த ஊர்ல தான் கொண்டு கும்மி கொட்டினாங்க? இந்த மைசெட்டுக்கார பாட்டை போட்டு கூப்பிட்டா ஓடி வரணும். காலை கீழே ஒதுப்பி உழப்பி அதுல 2 பொம்பளைய மிஞ்சிய காணா, என் கொலுசா காணா. கூட ஆம்பளை பூந்துக்கிட்டு ஆலையாம் போற சட்டியெல்லாம் தூக்கிட்டு இந்த உலகம் மாறிக்குச்சு. இந்த தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்குலாம் எல்லாரும் போயிருப்பீல்ல. உண்மையிலேயே சட்டி எடுக்கிற ஆம்பளை ஆளு அவன் அருள் இறங்கி சட்டியை பட்டான் தூக்கணும். அவன் அருளோட போறேன். அவங்க அப்பத்தான் போக விடல. இந்த அவன் போமுண்டாங்கிட்டு எல்லாரும் சட்டி சட்டி போயிட்டாங்க. அந்த கிளவி அந்த பையனை கூட்டிட்டு போக மணி 3 மணி ஆயிடுச்சு. சாயந்தரம் 3 மணிக்கு போனாங்க. ஆட வேணாம்ட்டாளா? போமுட்டேன். ராதாகிருஷ்ணன் தான். நான் அரவிந்த் சாமியா சோக்கர் வாடா. எம்எம் டெய்லர் ஆர் செல்லம்மாள் குடும்பத்தார் இங்கிலீஷ் எஃப்எஃப்இபி குடும்பத்தார்கள் ரூபாய் 501. நன்றி. எங்களது கட்டிகள் நாடு ராம பென்ஸ் கிளப் சார்பாக இந்த பொன்னடையை என்னுடைய பாசமிகு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறேன். மறக்க முடியாத நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் கட்டிக்குளம் நாடு நான் அதிகமாக நாடகம் ஆடிய கிராமம். என் உறவுகள் சார்பாக எனக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்தி நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றி. எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போய்